வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு நம்ம லோக்கல் கைட். இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எபிசோட் வந்து பண்ண போகிறோம். அதேமாதிரி இது வந்து சஞ்சய்க்கு ரொம்பவுமே ஒரு ஃபேவரட்டாக பிடிச்ச மாதிரி ஒரு எபிசோடாக இருக்க போகுது. வழக்கமாக இன்றைக்கி சாயந்தரம் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போனோம். அந்த அன்றைக்கி போனோம் இல்லையா, யூனிக் பேக்கர்ஸ் போனோம் இல்லையா, ஸோ அந்த கடைக்கு போயிருந்தோம். இவன் வந்து டெய்ரி மில்கில் வந்து ஓரியோ ஃப்ளேவர் சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். அதை பார்க்கும்போது அது இல்லை. இப்போ டெய்ரி மில்கில் வேறு ஒரு ஃப்ளேவர் இருந்தது, ஹசல் நட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவர் இருந்தது. நானுமே இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. சரி, அதை வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மில்மாவில் வந்து அவங்க வந்து ஆக்சுவலி மில்மாவுடைய அவுட்லெட் அதோட சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ மில்மாவோட சாக்லேட்ஸ் இருந்தது. நான் மில்மாவோட சாக்லேட்ஸ்லாம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. மில்மா சாக்லேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. இப்போ கேட்டேன், புதுசாக சாக்லேட்டு தான் மில்மாலேருந்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு. இல்லை ஆல்ரெடி வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னா. நமக்கு தெரியல. சரி, புதுசாக ட்ரை பண்ணுவோமே, அந்த மில்மா சாக்லேட்டு புதுசாக இருக்குது, எடுத்துகிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஒரு 2 சாக்லேட் எடுத்துகிட்டு வந்தேன். கூடவே வந்து கேட்பரிலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு புதுசாக நான் ட்ரை பண்ணாத ஒரு சாக்லேட் இருந்தது, அதையும் எடுத்து நட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பார்க்கும்போது நிறைய சாக்லேட் சேர்ந்துருச்சு. சரி, இதை வந்து ஒரு டேஸ்ட் பண்ணி ஒரு ரிவ்யூ போடுவோமே, ஒரு எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன சஞ்சய், டேஸ்ட் பண்ணிடலாமா சாக்லேட்லாம்? டேஸ்ட் பண்ணிடலாம். வெயிட் பண்ண வேணாம், டப்புன்னு ஓப்பன் பண்ணி டபால்னு டேஸ்ட் பண்ணிடலாம். வாங்க போகலாம். நம்ம இப்போ வந்து வரிசையாக வந்து அதோடைய ப்ரைஸ் வைஸ் வந்து நம்ம வரிசையாக வந்து சாக்லேட் வந்து அடுக்கி வச்சுருக்கோம். என்ன சஞ்சய், ஃபஸ்ட்டு வந்து இந்த மில்மாவுடைய 12 ரூபா சாக்லேட் வந்து ட்ரை பண்ணிடலாமா? ட்ரை பண்ணிடலாம். ஓகே, 12 ரூபாவா அப்படின்னுங்கிறத செக் பண்ணிக்கலாமா? 12 ரூபா தான். மில்மா சாக்கோ பீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. முதல்ல வந்து நம்ம அந்த மில்மா சாக்கோ பீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடலாம், சரிங்களா? இதில் வந்து சில்வர் ஃபாயில் போட்டு மூடி வச்சுருக்குறாங்க. சில்வர் ஃபாயில் போட்டு அழகாக மூடி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு இந்த நமக்கு கிட்கேட்டை வந்து ஞாபகப்படுத்துது. கிட்கேட்டாக இருக்கும் இல்லையே, கிட்கேட் இந்த மாதிரி இருக்காது. ஸ்மெல் வருது. வாசனை வருது, நல்லா சாக்லேட் வாசனை நல்லா இருக்குது. இதுவும் வெள்ளை கலர் இருக்கும், மில்கி பார் மாதிரி ஸ்மெல் வருது. மில்கி பார் மாதிரி ஸ்மெல் வருதா? ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. உள்ளே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மில்கி பார் ஸ்மெல் தான் ஸ்மெல்லு வருது. ஆனால் வந்து சாக்லேட் வந்து இப்படி இருக்குது. வாசனை நல்லா இருக்குது. வாசனை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பிஸ்கட்டோட வாசனை இருக்குது. சாக்லேட்டோடைய ஃப்ளேவரையும் தாண்டி ஒரு பிஸ்கட்டோட வாசனை ஒன்று வருது. நான் அந்த மதுரை பக்கம்லாம் போகும்போது அங்கே ஒரு பிஸ்கட் ஃபேக்ட்ரி இருக்குது, அதுலேருந்து ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வருது ஆக்சுவலாக. இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். தொட்ட ஒன்று அப்படியே வருது. முதல்ல சஞ்சய் வந்து டேஸ்ட் பண்ணட்டும். நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு டெய்ரி மில்க்கு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது. நீ என்னடா நினைக்கிறேன்? அதே தான், டெய்ரி மில்க், நார்மல் டெய்ரி மில்க் மாதிரி தான் டேஸ்ட் இருக்குது. நார்மல் டெய்ரி மில்க் மாதிரி தான் இருக்குது. ஸோ மில்மா சாக்கோ பீட்ஸ் வந்து நல்லா இருக்குது. நம்ம எதிர்பார்த்ததை விட டேஸ்ட் நல்லாயிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்பரி நட்டீஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது பார்க்குறதுக்கு பால்ஸ் மாதிரி தெரியுது. பால்ஸ் மாதிரி இருக்குது. என்ன எப்படி இருக்குது உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாலாக தான் இருக்குது. இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி தான் போட்டிருக்காங்க. பால் எடுத்துருவோம். இது எதுவும் மாதிரிலாம் இருக்குது பால். இந்த மாதிரி எதில் இருக்கும்? எந்த மாதிரி இது? எந்த சாக்லேட்? டெய்ரி மில்க் அந்த ஷார்ட்ஸ் மாதிரி இருக்குது. டெய்ரி மில்க் ஷார்ட்ஸ் மாதிரியே இருக்குது. இந்த சஞ்சய் இதை டேஸ்ட் பண்ணிடலாமா? டேஸ்ட் பண்ணிடலாம். இந்தாங்க, முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க. உள்ளே நட்ஸ் போட்டிருக்காங்க, அது நம்ம படத்துலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. இதுவும் கேக்கு டேஸ்ட் மாதிரி வருது. வழக்கமாக இருக்கக்கூடிய கேட்பரி டேஸ்ட்டில் இது இல்லை. கண்டிப்பாக வந்து எக்ஸென்ட்ரிக்கான டேஸ்ட்டு தான். ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. எனக்கு அவன் சொல்கிற மாதிரி எனக்கு கேக் மாதிரி தெரியல, பட் வேறு ஏதோ வந்து
ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு டேஸ்ட்டு. என்னதுடா வேறு ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்குல்லடா? இதுவும் குக்கி மாதிரி. குக்கி மாதிரி? ஆ பட் ரொம்ப நல்லா இருக்கு. டார்க் குக்கி மாதிரி. டார்க் குக்கி மாதிரி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்று ஒன்று சாப்பிடு, நான் ஒன்று சாப்பிட்றேன். அம்மாவுக்கு வந்து 2-3 பால்ஸ் இருக்குது, அதை வச்சுருவோம். இது டேஸ்ட் வாஸ் ஆசம். கேட்பரி நட்டீஸ் 45 ரூபா வருது. இது நல்லாயிருக்கு. நம்ம அடுத்த சாக்லேட் டேஸ்ட் பண்ண போயிடலாம். அடுத்து நம்ம வந்து இந்த மில்மாவுடைய டெலிசா டார்க் சாக்லேட் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலி இதை பார்த்து நான் அட்ராக்ட் ஆகி தான் அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் டோரையே திறந்தேன். கடையில் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா வருது. இதை வந்து நம்ம இப்போ வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இதுவும் வந்து ஒரு சில்வர் ஃபாயில் தான் வச்சுருக்காங்க. சில்வர் ஃபாயில் வச்சுருக்காங்க. நல்ல பெருசாகவே இருக்குது. சாக்லேட் நல்ல பெருசாகவே இருக்குது. உருகிருச்சு. என்ன பண்ணலாம்? அப்படியே சாப்பிடலாம். உருகிருச்சு, நல்லாவே உருகிருக்க. வெளியே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் இவ்வளோ நேரம், அதுக்குள்ளேயும் உருகிருச்சா? ரொம்ப சாஃப்டாக இருக்கும் போலயே. நல்லாவே உருகிருச்சு. ஓகே, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் போல். ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜில் தான் இவ்வளோ நேரம் இருந்தது, அது இருந்தாலும் உருகி விட்டது. ஓகே, ஓரளவுக்கு டேமேஜ் இல்லாமல் எடுத்துட்டோம். ஓகே, இப்படி இருக்குது. நல்லா பெரிய சாக்லேட்டுங்க. இப்படியே வச்சு காமிக்கிறேன். நல்லா பெரிய சாக்லேட்டு. அப்படியே சஞ்சய் அப்படியே எடுத்துக்கடா. நான் எடுத்துறவா? ரொம்ப பட்டரியாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ சாஃப்ட். அந்த அளவுக்கு கசப்பே இல்லடா. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல லைட்டாக கசப்பு. இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னா, ஒருவேளை டார்க் சாக்லேட்டே இப்படி தான் இருக்குமோ? ஆமாம், கசக்கும். கசக்குமா? ஓகே, இது நம்மளுடைய ஸ்கோப்பில் இல்லை. ஆனால் நல்லது. அதே மாதிரி சஞ்சய் அவங்க அம்மாவும் சாப்பிடுவாங்க நினைக்கிறேன். இது அவங்க சொன்ன மாதிரியே ரைசின்ஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ்னு போட்டுட்டாங்க. சாக்லேட் சாப்பிடும்போது அந்த நட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. பட் எனக்கு வந்து டேஸ்ட்டு பெருசாக இல்லை. உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த சாக்லேட் எல்லாம் உனக்கு தான். நீ அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கேண்ணே. ரைட், நம்ம வந்து அடுத்த சாக்லேட் டேஸ்ட்டு போயிடும். கடைசி சாக்லேட் டெய்ரி மில்க் ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணிக்கலாம். சஞ்சய்க்கு வந்து ஃபேவரட் டெய்ரி மில்க் தான். பட் இது வந்து சாப்பிட்டது கிடையாது. இந்த சாக்லேட் வந்து இந்த ஹேசல்நட் அப்படிங்கிறது நம்ம ட்ரை பண்ணது கிடையாது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது மாதிரி உரிய இருக்குமா? இந்த மாதிரி தெரியல. இதெல்லாம் தெளிவாக இருக்குது. அதுதான் உரிய போச்சு. ஓகே, இதில் நமக்கு பரிச்சயமான ஒரு டெய்ரி மில்க் தான் இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதுக்குள்ளே நட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. என்ன ஹசல் நட்டுங்கிறேன் அப்படின்னா என்னது? ஹசல் நட்னா என்ன? மேலே போய் ஒட்டிலிச்சு. கேட்பரி சில்க். இது வழக்கமாக டெய்ரி மில்க் அதே டேஸ்ட்டில் இருக்குது. பட் உள்ளே வந்து நட்ஸ் வச்சுருக்காங்க.
ஏதோ நட்டு வச்சுருக்கிறாங்க. எனக்கு ஜென்ரலாக இந்த நட்ஸ் போட்ட சாக்லேட் நான் பெருசாக விரும்ப மாட்டாங்க. நம்ம ப்ளைனாக இருக்கும் சாக்லேட். டெய்ரி மில்க்லேயே ப்ளைன் சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு பிடிக்கும். இவன் தான் விருப்பப்பட்டு தூக்கிட்டு வந்தான். எப்படா இருக்குது சாக்லேட்டு? நல்லா இருக்கு. என்ஜாய். ஓகே, இல்லை ஆல்மோஸ்ட் 4 சாக்லேட்டும் சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இந்த 4 சாக்லேட்லேயும் என்னோடய ரேட்டிங் கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கேட்பரி நட்டீஸ் கொடுப்பேன் நான். அது ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் வந்து இந்த மில்மாவுடைய சாக்கோ பீட்ஸ்க்கு வந்து கொடுப்பேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வீட்டில் சொன்னாங்க டார்க் சாக்லேட்டோட டேஸ்ட் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து டார்க் சாக்லேட்டு பெருசாக சாப்பிட்டது கிடையாது. மேபி அதனாலையும் கூட எனக்கு வந்து டேஸ்ட் பிடிக்காமல் இருக்கலாம். பட் சஞ்சய்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது டார்க் சாக்லேட்டு. உனக்கு எப்படிடா? எனக்கு உனக்கு ஃபஸ்ட்டு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து டைரி மில்க்கு, செகண்ட் இதா டெய்ரி மில்க் இதுவா? ஹேசல்நட். சரி. நட்டீஸ் செகண்ட் வந்து நட்டீஸா? தேர்ட் வந்து டார்க் சாக்லேட்டு, ஃபோர்த் வந்து இது அந்த சாக்கோ பீட்டு. சாக்கோ பீட்டு லாஸ்ட்லேயே வச்சுருக்க? சரி, ரைட், ஓகே, ரைட். பார்த்துக்குங்க, பக்கத்தில் உட்காந்துருக்காப்புல கூட சாப்பிட்டாப்புல. ஆனால் வந்து எவ்வளோ டிஃபர் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் ஃபுட் ரிவ்யூவில் இதுதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். அதை அவங்களுக்கு தோன்றதை அப்படியே சொல்லிட்டு போவாங்க. அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் இதுலேருந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்து நீங்கள் உங்களுடைய இது என்னங்கிறத ஒரு முடிவுக்கு வாங்க. மற்றவங்க சொல்கிறத கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எதுவும் பண்ண வேண்டாம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களையெல்லாம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம லோக்கலுக்காக சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். சஞ்சுவோட பாய் சொல்லிடு. பாய்.